Hello, மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ வருஷம் இவ்வளோ நாளாக வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸை பார்த்துட்டு இருந்தா பாக்யலட்சுமி சீரியலில் ரீசெண்ட் எபிசோட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து எல்லா சைட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன எபிசோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோபி அண்ட் அவங்களுடைய டாட்டர் இனியா இருக்காங்களே, அவங்களுடைய கான்வர்சேஷன். கோபியை அவங்க கேட்ட ஒவ்வொரு வேர்ட்ஸுமே அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சீன்ஸ்க்கு நிறையவே ஒரு பாராட்டுகள் வந்துச்சு அப்படின்ற மாதிரி அதில் கோபியை ஆக்ட் பண்ணிட்டு இருக்க ஆக்டர் சதீஷ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்கமிங்லாம் அந்த ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ்லாம் எதுக்கு வந்திருக்கு அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கோபிக்கு ஹார்ட் அட்டாக் வருது. ஹார்ட் அட்டாக் என்னன்னு தெரியல, நெஞ்ச பிடிச்சிக்கிறாரு. ஸோ மைட் பி அது ஹார்ட் அட்டாக்காக தான் இருக்கும். அண்ட் அதனால நம்ம பாக்கியா தான் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் சேர்த்து அவர் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ராதிகா வந்து வரப்போறாங்க. ஸோ இந்த தருணத்தில் நம்ம கோபியா ஆக்ட் பண்ணிட்டு இருக்க ஆக்டர் சதீஷ் அவர்கள் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு 5 வருஷமா இனியா கேரக்டரை கழுவி ஊத்துனீங்க. ஆனா இந்த ஒரே எபிசோட்ல அவங்க எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய ஆக்டிங் மூலமா அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவல் அவங்க கிட்ட இருந்து நானே கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இங்க வந்து 2-3 நாளா எனக்கும் என் குழந்தைய நடிக்கிற நேஹா இனியா கேரக்டருக்கும் நடக்கிற எபிசோட் ரொம்ப அழகா இருந்துச்சு இல்லையா? நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கீங்க, மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. தேங்க்யூ. 5 வருஷம் இனியான்ற கேரக்டரை எவ்வளவு கழுவி ஊத்திருப்பாங்க, பாவம். ஆனா அந்த ஒரு எபிசோட்ல தான் யார், எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் இருந்து ப்ரூவ் பண்ணியிருக்கா. இந்த 5 வருஷத்துல நான் சதீஷ் சின்ன ஆர்டிஸ்ட். இந்த பாக்யலட்சுமிக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. இப்போ நான் சின்ன ஆர்டிஸ்ட் தான். நேஹா கிட்ட கத்துக்கிட்டது நிறைய விஷயங்கள். ஆனா எல்லாத்துக்கும் மேல பொறுமை. என்ன சீன் கொடுத்தாலும் மூஞ்ச சுளிக்காம, ஏன் எதுக்கு கேட்காம நடிக்கிற பொறுமை எனக்கு இல்ல. ஆனா அவளை பார்த்துட்டு கொஞ்சமாவது பாரி வருது. ஜெயஹிந்த்.